எதில் அதிகமான வருமானம் வருதோ அதை வந்து குறைக்கலாம் மாட்டாங்க. நீங்க 2 ரூபா கொடுக்குறேன் 10 ரூபா கொடுக்குறேன்றது நீ சண்டை போடு, 10 பேர் 2 கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. இலவசத்தை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைக்கு தேவையான மருத்துவமனை, கல்வி, தண்ணீர் இதை வந்து 3 வந்து பப்ளிக்கு நாங்க கரெக்டா கொடுப்போம். உங்களுடைய செயல் திட்டங்கள்லயும் தேர்தல் அறிக்கையிலயும் சொல்லுங்க, வெற்றி பெறுவது யாருன்றதை மக்கள் முடிவு செய்யட்டும். கண்டிப்பா அவங்க தோத்துருவாங்க. நடக்குதா? அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ கட்டி வச்சிருக்கான், பிரைவேட் ஸ்கூல் அவ்வளோ கட்டி வச்சிருக்கான். அவன் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எவன் எதிர்க்க வச்சு அவன்கிட்ட போய் பணத்தை கொடுப்பான். இந்த ஆள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணுறேன்றான், படிப்பை ஃப்ரீன்றான், மெடிக்கல் இலவசன்றான். அப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணது நல்ல விஷயம் இல்லை. ஒரு கார்பரேஷன் ஸ்கூலை வந்து ஒரு கார்பரேட் ஸ்கூல் மாதிரி வச்சிருந்தாருல. கண்டிப்பாக அதனால தானே அவர் மதுபான ஊழலுக்கு உள்ள போட்டாங்க. நீ எப்படி நல்லது பண்ணலாம்? எதுக்கு உள்ள போனார்? பப்ளிக்கு நல்லது பண்ணிடக்கூடாது. அதாவது காமராஜரே பிறந்து வந்தால் கூட அவரையும் வந்து கெடுத்துருவாங்க இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிங்க. பயங்கரமா மெசேஜ் சொல்றாப்ல. கவிதை வேணா சொல்லி சீரியஸா மாப்ள மாப்ள நீ ஒரு கவிஞர்.